அனைவருக்கும் வணக்கம். ஒரு வழியாக திமுக காங்கிரஸ் பஞ்சாயத்து முடிஞ்சு 28+1 அப்படின்னு சொல்லி சைன் பண்ணிட்டாங்கப்பா. அபிஷியலா வந்துருச்சு. ஐயா ஸ்டாலின் அவர்கள் ரியாக்ஷன் பார்த்தீங்களா? முடிச்சுட்டு கார்ல ஏறும்போது அப்படின்னு சொல்லி ஒரு ரியாக்ஷன் கொடுத்தார் இல்லையா? முடிச்சிட்டேன் அப்படின்ட்டு. அதை வச்சு உடன்பிறப்புகள்லாம் பயங்கர மாஸ் பண்ணிட்டாரு எங்கள் தலைவர். அங்க பாரியா, ஒரு சூப்பர் ஸ்டாருக்கு இருக்க வேண்டிய அந்த ஆறாலாம் எங்கள் ஆளுகிட்ட இருக்குது. வேற வழி இல்லாமல் அரசியல் இருக்காரா. சினிமாக்கெல்லாம் வந்திருந்தா என்னத்துடா ஆவறது, ரஜினிகாந்த்லேருந்து கமலஹாசன்லேருந்து எல்லாரும். நல்ல வேலை தப்பிச்சிருச்சு சினிமா இண்டஸ்ட்ரி அப்படின்ற மாதிரிலாம் கூட உடன்பிறப்புகள் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்வாக், எம்கேஎஸ் ஸ்வாக், எம்கேஎஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதி அப்படிங்கிற ஒரு ரூட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. ரைட்டு, பெரிய சாதனை தான், சாதிச்சு விட்டீங்க தான் தம்பி. இப்படி ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்னு சொல்லி மாறி மாறி போயிட்டு இருக்குது 2 நாளாக. நீ ஏன் ஒரு வீடியோ கூட போடல இதை பற்றி அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஏங்க இந்த கருமாந்திர சண்டை இதை பற்றி எத்தனை வீடியோ தான் போடுறது? ஒரு வீடியோ நம்ம போடுவோம், போட்டு முடிச்சுட்டு போய் பார்த்தோம்னா கூச்சமே இல்லாமல் திமுக ஒரு ட்விஸ்ட் கொடுத்துருப்பாங்க. சரி ரைட்டு சேர்ந்துட்டாங்கடா அப்படின்னு சொல்லி சேர போகிறாங்க அப்படின்னு போட்டால் கூச்சமே இல்லாமல் காங்கிரஸ் ஒரு ட்விஸ்ட். அப்படிலாம் நாங்கள் ஒன்றும் சொல்லலையே அப்படின்ட்டு. எப்பா சேரலையாம்பா அப்படின்னா அந்த பக்கம் திமுக பேச்சுவார்த்தை மீண்டும் தொடங்குகிறது. ஆனா போங்கய்யா, ஒரு முடிவுக்கு வாங்கய்யா. இன்னும் 2 நாள் போயிருச்சு அப்படின்னா அந்த சொல்வதெல்லாம் உண்மை நிகழ்ச்சி மாதிரி இந்த பக்கம் 4 பேர் இந்த பக்கம் 4 பேர்னு திமுகலையும் காங்கிரஸையும் உட்கார வச்சு நடுவில் உட்காந்து யாரையாச்சும் பஞ்சாயத்து தான் பண்ண வச்சிருக்கணும். அந்த லெவலுக்கு போயிட்டு ஒரு வழியா சுற்றி வளைச்சி டேபிளை சுற்றி உடச்சி யூட்டன் போட்டு 28+1 சொல்லி முடிச்சிட்டாங்க. அதுக்கு சாயந்தரம் 5:30 மணிக்கு ஏர்போர்ட்ல இருந்துகிட்டு அப்படி ஃபோன்லேயே எடுத்துக்கிட்டு இவர் ஒரு ஃபோன் எடுத்துகிட்டு ஜோடங்கர் ஒரு பக்கம் நடமாடிட்டு இருக்கிறாரு, செல்வ பெருந்தக ஒரு பக்கம் ஃபோன் எடுத்துட்டு நடமாடிட்டு இருக்கிறாரு. அப்படியே ஒரு மாதிரி ஓடிட்டு இருக்குது. என்னையா பண்ணுறீங்கன்னு கேட்டால், தலைமையிலிருந்து இன்னும் எங்களுக்கு நோட்ஸ் வரலைங்க, பாயிண்ட் வரல, வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்படியே சிஎஸ்கேல பார்த்தீங்கன்னா பிளேயர் ஆக்ஷனில் எடுக்கிறதுக்கு முன்னாடி அங்கே ஆக்ஷன் டேபிள் இருக்கிறவங்ககிட்ட வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃபோன் பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சீனை போட்டுட்டு இருக்கிறாங்க. ரைட்டியா, பார்க்கலாம் இருங்கயா. 80 நாள் எல்லாரும் கூட்டணி பேசுறதுக்கு குழு அமைப்பாங்க. ஆனால் 80 நாளைக்கு முன்னாடியே அமைச்ச ஒரு கரகாட்டு கோஷ்டி நீங்க தான் பெருசாக அறுத்து தள்ள போறீங்க பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தா, 80 நாளைக்கு முன்னாடி குழு அமைச்சு 80 நாள் பேச்சுவார்த்தை நடத்தி மாறி மாறி காய் துப்பிக்கிட்டு சட்டையை கிழிச்சிக்கிட்டு வேட்டியை உருவிட்டு எல்லாம் பண்ணி எம்பிட்டுப்பா எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்தீங்கன்னா 3 இந்த 3 ஃபோன் பண்ணி பேசியிருந்தாலே கொடுத்துருப்பாங்களேயா. இதுக்கு எதுக்கே 80 நாள் அளப்புற அப்படின்னா பதில் இல்லை, திருன்னு முழிக்கிறாங்க. அப்புறம் தான் புரியுது மேட்ரு என்னையா, எப்படியா இந்த டீல் முடிஞ்சு அப்படின்னா, இந்த 3 சீட்டுக்காகலாம் 80 நாள் இழுக்கல, அவங்க கணக்கே வேற. உண்மையிலேயே கூட்டணியை உடச்சிட்டு போகிற மைண்ட் செட்டில் தான் இருந்தாங்க. 40 கீழே இறங்கக்கூடாது அப்படின்றது தான் ராகுல் காந்தியோடைய ஒரு ஸ்ட்ராங்கான இன்ஸ்ட்ரக்ஷன். எப்போ வரைக்கும்? முந்தா நேற்று வரைக்குமே 40 கீழே இறங்கவே கூடாது அப்படின்ட்டு. ஆனால் 28க்கு ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னும் போது கடைசி கட்டத்தில் இந்த 13 எம்எல்ஏக்கள் இருக்காங்க இல்லையா காங்கிரஸில் ஏற்கனவே, அவங்க தான் 5 வருஷமாக திமுக கூட குடும்பம் நடத்திட்டாங்களே. அப்போ அவங்க என்ன ஸ்டேஜுக்கு வராங்க, நீ திமுக கூட்டணி விட்டு போகிறதா நாங்கள் கட்சியை உடைச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு மோடுக்குள்ளே அவங்கள தயார் பண்ண ஆரம்பிக்குது திமுகன்னு ஒரு செய்தி வருது. அப்போது கட்சியவே 2ஆ பொழந்துருவாங்களா அப்படின்ற கட்டத்தில் மிரட்டி தான் காங்கிரஸை அடிப்பணியை வைத்திருக்கிறதா திமுக. ஏன்னா இவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற அந்த பாண்ட் எப்படி தெரியுமா, 2 பேரும் பயங்கரமாக முறைச்சிப்பாங்க. இங்கே பார், நான் இல்லைன்னா நீ இல்லை, மானரோசம் இருந்தால் நான் வேணான்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்ட்டு காலை கெட்டியாக பிடிச்சிட்டு காங்கிரஸ் சொல்லும். திமுகவும் நீங்களாம் ஒரு ஆளுங்களாயா, நாங்களாம் நீங்கள் இல்லைனாலே காலாட்டிட்டு ஜெயிப்போம் தெரியுமா, போய் தொலைங்கடா, சூடு சோறணும் தான் போய் தொலைங்க அப்படின்ட்டு காங்கிரஸ் காலை கெட்டியாக பிடிச்சிட்டு பஞ்சு டயலாக் பேசும். ஆனால் காலை மட்டும் 2 பேரும் ஓட மாட்டாங்க. அப்படியான ஒரு சண்டை இவங்க 2 பேரும் அப்படியான ஒரு கௌரவ சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. முடிவுக்கு வந்துருச்சு. ரைட்டு, இப்போ முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான்டா பஞ்சாயத்தே ஆரம்பிச்சிருக்குதுன்னு சொல்லி புதுசாக ஒன்று சொல்கிறாங்க. என்னன்னா, இப்போ 28 சீட்டுன்னு ஒத்துக்கிட்டாங்க இல்லையா, இந்த 28 சீட்டுக்கான பேச்சுவார்த்தை நடந்த இந்த 3 மாதங்களில் காங்கிரஸ் தொண்டர்களுடைய மனநிலை என்ன, மாவட்ட ரீதியாக சரி தொகுதி வாரியாக சரி அவங்க ஒருத்தரும் என்ன மனநிலையில் இருக்கிறாங்க, திமுக மீது என்ன ஆத்திரத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிற எல்லாமே வெளியே வந்துருச்சு. அதாவது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அப்படிங்கிற ஒரு குரூப்பு, அந்த தலைமையில் இருக்கக்கூடியவங்க பதவி சுகத்தை அனுபவிக்கிறவங்க, இவங்க கம்ப்ளீட்டாக வேற. ஒட்டுமொத்த காங்கிரஸ் தொண்டன் அப்படிங்கிறவங்களுடைய மனநிலையும் வேற. இந்த 2 பேர்கிட்ட மாட்டிட்டு முழிக்கிறது டெல்லி தலைமை அப்படிங்கிற இடத்துல இருக்குது இல்லையா. இப்போ காங்கிரஸ் தொண்டர்களுடைய அதிகபட்ச கோபம் யார் மேலே இருக்கும்? எனக்கு தெரியும் செல்வ பெருந்தகை மேலே தான் இருக்கும். என்னமோ பெருசாக சாதிச்சு கிழிச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி உட்காந்துட்டு இருந்தாலும் பேசிட்டு இருக்கிறார் பாரியா. கூச்சமாக இல்லை, அதுக்கு 25 வாங்கிட்டு நின்று இருந்தால் மட்டும் என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்ற ஒரு கோபம்லாம் அவங்க வச்சிருக்காங்க, வெளியே சொல்கிறதில்ல. இப்போ இந்த நிலையில் அடுத்த பஞ்சாயத்து என்ன அப்படின்னா, இந்த 28 சீட்டை யாருக்கு கொடுக்க போகிறாங்க காங்கிரஸில்? மறுபடியும்
அந்த அப்படியே நாட்டாமல் பண்ணிக்கிட்டு திமுக கூட நல்லா க்ளோஸாக ஒரு என்ன சொல்கிறது ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இருந்துகிட்டு இருக்கிற ஒரு கும்பல் இருக்கும்ல வாரிசுகள், அல்லது வந்து அவங்களுடைய பையன் இவங்களுடைய பையன் சொல்லி காங்கிரஸ்லேயே ஒரு என்ன சொல்கிறது அது பேர் ஒரு மேல் மட்டத்தில் ஒரு கும்பல் இருக்கும்ல, கீழே இருக்கிறவங்களாம் கஷ்டப்பட்டு நிற்பாங்கல்ல, மறுபடியும் அவங்களுக்கே இது போதா அப்படிங்கிற ஒரு கேள்வி காங்கிரஸ் தொண்டர்களுக்கு மத்தியில் எழ ஆரம்பித்திருக்கிறது. உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கார்கள் இந்த 28 சீட்டு யாருக்குன்ட்டு. அப்போ வெடிக்கும் பாருங்க அடுத்த ஒரு பஞ்சாயத்து. அந்த பஞ்சாயத்தில் காங்கிரஸ் தொண்டர்கள் இருக்காங்க இல்லையா, ஒரு மைண்ட் செட்டுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன் இந்த கூட்டணி ஐயா ஸ்டாலின் அவர்கள் என்னதான் நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து கேமரா முன்னாடி பில்டப் கொடுத்தாலும் கூட பெரிய டிசாஸ்டரா போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்றாங்கன்னா, இந்த ஓட் டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற விஷயம் 3 சீட்டு தான் பிரச்சனை அப்படின்னா நாளே ஃபோன் பண்ணி கிளியர் பண்ணிட்டு ராகுல் காந்தி ஸ்டாலின் அவர்களும் தொடர்ச்சியாக இந்த 2-3 மாசத்துல ஒரு 4 தடவை மேடை ஏறி கை கோட்டுக்கிட்டு பாட்டு பாடிந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிரச்சனை இல்லை. ஆனா இங்க அப்படி இல்லை, வெளிப்படையாகவே வெறுப்பு அப்படிங்கிறத காட்டியாச்சு. அப்போ திமுக போட்டி போடாம கை சின்னம் மட்டும் போட்டி போடுற தொகுதிகளில் காங்கிரஸ் தொண்டா என்ன பண்ணுவாங்கன்னா பஞ்சா போயிட்டு காங்கிரஸுக்கு ஓட்டு போடலாம், அதுவும் திருப்தி இருந்தா மட்டும்தான் வேட்பாளர் தேர்வில். திமுக காரங்க என்ன நினைப்பாங்கன்னா 28 இடத்துல இவங்க குறைஞ்சது ஒரு 20 இடம் ஜெயிச்சிடறாங்கன்னு வச்சுப்போம். ஸ்ட்ரைக் ரேட்னு ஒன்று ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது எத்தனை இடத்துல போட்டியிடுற அதில் எத்தனை இடத்துல ஜெயிக்கிற அப்படிங்கிறது தான் ஸ்ட்ரைக் ரேட்டு. அப்போ 28 இடத்துல இவங்க போட்டியிட்டு ஒரு 20 இடத்துல 22 இடத்துல இவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா இவங்களுடைய கொம்புன்றது ரொம்ப பெருசாக முளைச்சிக்கும். அப்போ 2029 நம்ம சட்டையை இப்படி இழுத்து பிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போவே இந்த ஆட்டம் போடுறாங்களே அங்கே இதில் பீகாரில் போயிட்டு அவ்வளோ கேவலமாக தோத்துட்டு வந்தும் இப்படி மிரட்டுறாங்க அப்படின்னா இந்த 28ல் 22 இடம் 20 இடம் ஜெயிச்சிட்டாங்கன்னா அடுத்து இவங்க சொல்கிற அந்த பில்டப் உண்மையாயிரும் இல்லை, நாங்கள் இல்லைன்னா அவங்களால ஒன்றும் கிழிக்க முடியாது அப்படின்ட்டு. அப்போது இவங்களை தட்டி வைக்கணும். 28 கொடுத்தாலுமே அதிகபட்சம் 10 ஜெயிச்சா போதும் அப்படின்னு சொல்லி திமுக காரங்களே இவங்களை தோக்கடிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்து வைக்கப்படுது. இன்னொரு பக்கம் காங்கிரஸ் போட்டி போடாத தொகுதிகள் இருக்குது இல்லை, உதயசூரியன் நிற்கும் அல்லது மற்ற கட்சிகள் நிற்கும்ல, அங்கேயும் காங்கிரஸ் தொண்டர்கள் 5000 பேர் 2000 பேர் 3000 பேர் 10,000 பேர் ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு நம்பர்ல இருப்பாங்கல்ல, அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ என்னவா இருக்கும் அப்படின்னா நம்ம ஸ்ட்ரைக் ரேட் ஹையா இருந்து திமுக ஸ்ட்ரைக் ரேட் கம்மியா இருக்கணும். இப்போ திமுக 170 இடத்துல நிக்குது, 165 இடத்துல நிக்குது அப்ராக்சிமேட்டான்னு வச்சுப்போம். அதுல எவ்வளவு ஜெயிக்கிறாங்க, 170க்கு எவ்வளவு திமுக ஜெயிக்குது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம 28க்கு எவ்வளவு ஜெயிச்சோம் அப்படின்ற ஸ்ட்ரைக் ரேட்டோட கம்பேர் பண்ணும்போது டிஎம்கே உடைய ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப டவுனா இருக்கணும். இருந்துச்சுன்னா தான் நம்ம அடுத்த தடவை போய் பேசும்போது இங்க பார் நாங்க நின்ன இடத்துல நாங்க ஜெயிச்சு கொடுத்தோம், நீ நின்ன இடத்துல என்னத்த இப்ப புரியுதா, நீ நாங்க இல்லைன்னா விளங்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி நாங்க சண்டைக்கு போக முடியும். அப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா நாங்க திமுக போட்டியிடுற இடத்துல எங்க ஓட்டு விஜய்க்கு போட்டு போறோம். நாங்க தான் காதலிக்கிறது விஜய, விருப்பமே இல்லாம வாக்கப்பட்டது திமுகவுக்கு அப்படிங்கிற மனநிலை இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குல்ல. ஸோ களத்தில் இந்த கூட்டணி எப்படி ஜெல் ஆக போகுது அப்படின்ட்டு ஒரு பெரிய கேள்வி எழுப்புறாங்க. பாருங்க சோடங்கர் ஓப்பனாவே பேச்சுவார்த்தைலாம் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் சொல்றாரு we are not happy with the numbers அப்படிங்கறத வெளிப்படையாவே அவங்க சொல்றாங்க. All the expectations cannot be fulfilled when it is a big alliance, but our 28 number we are not very happy about it, but we have to sacrifice and we have to move forward. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த சிக்கல்லாம் இன்னொன்னு, நீ ஒருவேளை ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு கொடுக்குற அப்படின்னா நாங்க போட்டியிடாத தொகுதிகள்லையும் உன்னை ஜெயிக்க வைக்கிறதுல ஒரு லாஜிக் இருக்குது. அதிகாரத்துக்கு வந்தாங்க அப்படின்னா நமக்கு வந்து ஏதோ ஒரு மினிஸ்ட்ரி சீட்டு கிடைக்கும்பா அப்படின்ட்டு, அதுவும் இல்லைன்னு ஆயிடுச்சு. இவங்க அதிகாரத்துக்கு வந்தாலும் வரலனாலும் நம்ம எம்எல்ஏ தான் அப்படின்னும் போது இவங்க ஏன் ஜெயிக்கணும், இவங்களை கொஞ்சம் அடக்கி வச்சா தானே அடுத்த தடவை நமக்கு கொஞ்சமாச்சும் பேசுறதுக்கான கிரிப் இருக்கும் அப்படிங்கிற ஆங்கிளில் காங்கிரஸ் யோசிக்கிறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. ஸோ இப்படிலாம் ஒரு பக்கம் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறாங்க இந்த அலைன்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களை. இன்னொரு பக்கம் அது என்னன்னா கடைசி நேரத்தில் தாவேகா கிட்ட போயிட்டாங்க காங்கிரஸ் அப்படின்னா கேமே டோட்டலாக முடிஞ்சு அப்படிங்கிறது தான் திமுகவுடைய பயம். பாருங்க யார் யாருக்கிட்ட தான் கூட்டணி பேசினாங்கன்ட்டு கணக்கே இல்லைங்க. 21 கட்சி இப்போ வரைக்கும் தேமுதிகவில் ஆரம்பிச்சு தமிழ்நாட்டில் ஆம் ஆத்மி கட்சியெல்லாம் இருக்குதா, ஆம் ஆத்மி கட்சியெல்லாம் கூப்பிட்டு வச்சுட்டு பேச்சுவார்த்தை தொடப்ப சின்னத்தில் நிற்கிறோம் அப்படின்ட்டு 21 கட்சி 1% ஓட்டு இருக்கிற கட்சியாக இருந்தால் கூட பரவாயில்லைங்க, 0.25% அரைக்கா பர்சன்டேஜ் அதை விட பாதி அப்படிங்கிற ஓட்டே இல்லாது மொத்தமே 20 ஓட்டு இருக்கிற கட்சி மொத்தமே 30 ஓட்டு இருக்கிற கட்சின்னு சொல்லி இழுத்து 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 அள்ளி திமுக போட்டுருக்கிற அந்த டெஸ்பரேஷன் இருக்குது இல்லை, தோத்துருவோன்ற அந்த பயம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 21 கட்சி கூட்டணியில் வந்து நிற்கிது திமுகவுக்கு. ஆனால் மொத்த கட்சியும் கூட்டினாலும் எவ்வளோப்பா கான்ட்ரிபியூட் பண்ண போகிறாங்க,
கூட்டணி எல்லாம் சேர்ந்தாலும் எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ண போறாங்கன்னா 10% இருந்தாலே பெரிய விஷயம். எல்லாரும் சேர்ந்து கான்ட்ரிபியூட் பண்ண போறது. அப்போ திமுக ஆன் இட்ஸ் ஓன் குறைஞ்சது அவங்க வந்து 30% ஓட்டு வாங்கணும். வாங்கினாதான் ஆட்சியை கைப்பற்ற முடியும் அப்படின்ற நிலைமையில் இருக்காங்க. இவ்வளோ கூட்டணிகளை வந்து அவங்க சேர்த்து வச்சிருந்தாலும் 30 வாங்குற அளவுக்கு இன்னைக்கு மக்கள் மத்தியில் அவங்களுக்கு ஆதரவு இருக்குதா? ஆன்டி இன்கம்பன்சி அந்த அளவுக்கு கம்மியா இருக்குதா? விஜய் ஒரு பக்கம் அவருடைய பிரச்சாரங்கள் மூலமாக ஒவ்வொருவருடைய மனதிலும் ரொம்ப ஆழமாக தீய சக்தி திமுக, தீய சக்தி திமுகன்னு சொல்லி பதிய வச்சுட்டே இருக்காரு. இது சைக்காலஜிக்கலா ஒரு பேராபத்தான ஒரு கும்பல், பேராபத்தான ஒரு கட்சி அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை எத்தனை பேருக்கு பதிய வச்சிருக்கோம்? 2021 திமுகவுக்கு ஓட்டு போட்ட எத்தனை பேருக்கு இப்ப இந்த எண்ணத்தை விஜய் மூலமாக பதிய வைக்கப்பட்டிருக்கும்? அதை யோசிச்சு பாருங்க. இதுல விஜய் ஃபேக்டர்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? இந்த விஜய் ஃபேக்டர் என்ன பண்ண போகுது? இப்போ காங்கிரஸ் வரேன்னு சொல்லி இவ்வளோ நாள் வரைக்கும் விஜயை வச்சு திமுக கிட்ட பேரம் பேசி ஒரு கட்டத்தில் வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. அடுத்து விஜய் எடுக்கக்கூடிய முடிவு என்னவாக இருக்க போகிறது? ஏன்னா இப்போ விஜய்க்கு ரியல் டெஸ்ட் அப்படிங்கிறத எல்லாரும் சேர்ந்து கொடுத்துருக்குறாங்க. அவருடைய மூவ் என்னவா இருக்க போகுது? அதை பற்றி பேசுறதுக்குன்னு தனி சப்ஜெக்டே இருக்குது. நம்ம அடுத்த வீடியோவில் பேசுவோம். இணைந்திருங்கள். அடுத்த காலையில் சந்திப்போம். நன்றி.